சித்தப்பா சங்கா சீக்கிரம் பேக் பண்ணு, நம்ம கிளம்பணும். எங்க சித்தப்பா? லீஸ் பார்க்கல, நாம உடனே பெங்களூருக்கு கிளம்பி போறோமா. அண்ணன் வேற உடனே கிளம்பி வந்துட சொன்னா. எதுக்கு சித்தப்பா? ஒண்ணும் நடக்காது. அட நீ வேற, பேசுறதுக்கெல்லாம் நேரமே இல்லம்மா. உடனே கிளம்பு. சித்தப்பா என்னம்மா? நான் இங்கேயே செல்வியோட இருக்கேன் சித்தப்பா. அட நீ வேற, அங்க சித்தி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 2-3 நாள்ல நானே கூட்டிட்டு வந்து விட்டுறேன். சித்தப்பா என்னம்மா? எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. கடைசி 2 நாள் அவர் இருக்கிற ஊர்ல நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். டேய் தீரா, சங்கமித்ரா அவங்க சித்தப்பாவோட பெங்களூர் போறாடா. உனக்காக அவங்க சித்தப்பா பேசி அடி வாங்கிட்டாடா. உடனே போய் அவளை பாரு, கிளம்பி போயிட போறாடா. என்ன பண்ற? ஒரு தம்மன் கொடுங்க. தீரா, வண்டி இன்னும் மெயின் ரோட கிராஸ் ஆகலடா. சீக்கிரம் போனா புடிச்சிடலாம். ஓட்டு விடுறா. டேய் வண்டி போகுதுடா. போடா டேய். போயிடுச்சு. டேய் அதான் சொல்றல, போட்டுடா. என்ன உனக்கு என்ன பைத்தியமா? நீ அவளை லவ் பண்ணல? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? 20 வருஷம் வளர்த்தவங்கிட்டு எங்க வர சொல்றியா? வெறும் 4 நாள் பார்த்தோம், லவ் பண்ணோம், பிடிச்சிருந்தது, அவ்வளவுதான். சித்தப்பா கூட பெங்களூர் போகாத, என் கூட இங்கே இருந்து சாவன்னு சொல்றியா? விடுறா. யோ எனக்கு ஒரு குடியா. ஐயா, நான் கொஞ்சம் பேசலாங்களா? இல்லை, யாரும் பேசுகிற மாதிரி தெரில. கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் ஒரு 4 வார்த்தை பேசணும். தம்பி உட்காருங்க. விடியா பேசிட்டோம். நன்றிங்க. என்ன எல்லாரும் இப்படியே அமைதியாக உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? ஓ, ஒருவேளை ஊர் அழிஞ்சிடுங்கிற பயமோ இல்லை வருத்தமோ? நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த ஊர் இருந்தா என்ன, அழிஞ்சா என்ன? தம்பி மரியாதையா பேசு. யோ பெருசு, மூடு இருங்க, பேசிட்டோம். பின்னய்யா, ஊர்னா ஒரு பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்துக்கு போறக்கு ஒரு ரோடு, ஒரு பஸ், குடிக்கிறதுக்கு தண்ணி, உடம்பு சரியில்லாம் போறக்கு ஒரு ஆஸ்பத்திரி, ஏதாவது இருக்கா? சரி அதெல்லாம் விடுங்க. கஷ்டம்னு வந்து கோயிலுக்கு போலான்னு பார்த்தா சாமியை காணோம். டேய், இதுக்கு மேல வேற ஏதாவது பேசுறேன் வெட்டிடுவேனாமா? வெட்றா பாப்போம். நான் பேசுறது இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்த மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற விஷயம். இதை இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் தப்புன்னு சொல்லட்டுமே, நான் அப்படியே உட்கார்ந்துடுறேன். பார்த்தல, எவனோ ஒரு பெரியவன் தான் சோத்துக்காக 2 பொண்டாட்டியை கட்டிட்டு 2 பெத்து போட்டுட்டான். உங்க 2 பேர் சண்டையில மாட்டிட்டு தினம் கொஞ்சம் கொஞ்சமா சாருக்கு பதிலா அந்த கல்ல விழுந்து ஒரே அடி அழிஞ்சிடலாம் போல. ஏன்டா பேச மாட்டேன்? பேசு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். யோ மரியாதையா பேசு. இந்த ஊர்ல எது நல்லது நடக்கிறதுனாலும் முதல்ல தடுத்து நிறுத்துறது நீதான். நிறுத்துங்க. இப்படியே உன் மேல அவன் மேல நீனு பழி போறது நிறுத்துங்க. இப்படி பேசி பேசியே ஊரை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இனி இந்த ஊர்ல இருந்து என்ன புண்ணியம்? நாசமா போகட்டும்.
கல்லு விழுகுதுன்னு சொன்னாலும் சொன்னானுங்க, குடிக்காதவங்க கூட கியூ கட்டிட்டு வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அசிங்கப்படுத்திட்டானே. நான் யாருன்னு காட்டுறேன்டா. கல்லு விழுறதுக்கு முன்னாடி செல்வி கழுத்துல என் தாலி விழும். என்ன பெருசு ஊத்தி வச்சுட்டு குடிக்காம ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா காலி ஆயிடுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கியா? கவலைப்படாதப்பா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் என்கிட்ட தான் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஊரே அழிஞ்சு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் காசு என்ன பணம் என்ன? நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பா, சந்தோஷமா இரு. காசு என்ன பணம் என்ன? போய குடியா? இது எடுத்து குடி, உனக்குதான். இனி குடிய விட்டு என்னையா பிரயோஜனம்? உன்னை பார்த்தா ஏன் மனசுதாயா கேக்கல. பரவாயில்ல, எடுத்து குடியா. நான் உன்னை திட்டவே மாட்டேன். எடுத்து குடி. நீ எனக்கு வாக்கப்பட்டு வந்ததிலிருந்து அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நீ எதையும் என்கிட்ட கேட்டது கிடையாது. நானா எதுவும் செஞ்சதும் கிடையாது. நீ வாய் விட்டு கேட்ட ஒரே வார்த்தை, இந்த பலா போன குடிய விடுங்க குடிய விடுங்க. இது வரைக்கும் உனக்கு எதுவும் செய்யலை. இப்பயாவது இந்த பாலா போன குடிய விடுவேன் விட்டு. உனக்கு என்னப்பா பைத்தியமா? இந்த கர்மத்தெல்லாம் காப்பாற்றணும் அப்படி என்னப்பா உனக்கு? டேய், இது சாதாரண புஸ்தகம் இல்லடா. ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாத புஸ்தகங்க. உலகத்திலேயே சில பதிவுகளே இருக்கிற புஸ்தகங்கள்ப்பா. அதுக்காக கை காலை உடச்சிட்டு உட்காந்துருப்பியா? டேய், இது வெறும் புஸ்தகம் கிடையாது, எல்லாமே பதிவுகள். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, கலை, இலக்கியம் சம்பந்தப்பட்டது. இது வழி வழியா நமக்கு மூத்தவங்க கட்டி காப்பாத்தந்துப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு அவங்கள அழிக்கிறத விட அவங்க பதிவு செஞ்ச புத்தகங்களை தீக்கிரையாக்குறதா முதல் வேலையா இருக்கும். ஏன் பங்குக்கு இதை கூட நான் செய்யலன்னா நாம வாழற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க இருங்கப்பா. ஐயோ, ஏங்க எவ்வளவு நேரமா இங்க இருக்கிறீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? டேய் போடா, போய் அப்பா தண்ணி கொண்டு வாடா. சரிம்மா. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? உங்களுக்கு வேணா நாங்க முக்கியம் இல்லாம இருக்கலாங்க, ஆனா எங்களுக்கு நீங்க வேணுங்க. எங்களுக்கு நீங்க ரொம்ப முக்கியங்க. மன்னிச்சிருத்தங்க. எங்கடா வந்தீங்க நீங்களா? தம்பி, ஐயாவை எங்கேயாச்சும் பாத்தியா? வீடு ஊரா தேடி பாட்டுங்கம்மா, ஐயாவை காணோம். எங்க போயிருப்பாரு? ஏனுங்க, ஐயாவை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? அம்மா, அம்மா,
அவரை பாத்தீங்களா? நான் பாக்கலையேம்மா. கோவிந்தனா இங்க பாருங்க. இந்த காரியத்தினால எங்க குடும்ப சண்டைக்காக கஷ்டப்படுத்திட்டோம். சாகரத்துக்குள்ள ஏதாவது நல்லது செய்யலானோ நாங்க செஞ்ச தப்பையாவது திருத்திக்கலால் முடிவு பண்ணி சுப்பிரமணியத்தை கொண்டு வந்திருக்கோம். அது சரி, பிரச்சனையே சாமி எங்க வைக்க போறீங்கிறது தானே. இங்க பாருங்க, சாமியை என் வீட்டு தோட்டத்திலயோ அவர் வீட்டு தோட்டத்திலயோ வைக்க போறதில்ல. ஊருக்கு பொதுவான ஒரு இடத்துல வைக்க போறோம். அப்படின்னா ஒரு பெரிய திருவிழா ஏற்பாடு பண்ணித்தான் இந்த சாமியை வைக்கணும். யார் வீட்டு பொண்ண கையை பிடிக்கிற? ஐயா விடுங்க, நான் அவனை கையை பிடிச்சி கரடா பண்றா, விட சொல்றேன். என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை ஆயிட்டான். மாப்பிள்ளையா? இவனா? ஒருத்தர் விரும்புறாங்களாம். யோசித்து பார்த்தேன், சந்தோஷமா இருக்கட்டுமே, அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இதான் செய்தியா? அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு? டேய், மஞ்ச காய்த்த கொண்டா. ஐயா தாலியா? டேய், என்ற திட்டு மொழி முடிக்கிற? ஐயா வேணாமுங்க. நானே சரின்னு சொல்லிட்டேன்லடா. கட்டா தாலியா? ஐயா ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தாங்க தாலி கட்ட முடியும். நான் நேற்று ராத்திரி கட்டிட்டேங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.